தமிழிசை நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட பேசுவது புது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஃபீனிக்ஸ். இந்த படத்தில் நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா ஒரு கதாநாயகனாக அறிமுகம் பண்ணியிருக்காரு. அவர் கூட அபி நட்சத்ரா, விக்னேஷ், தேவதர்ஷினி, காயத்ரி மற்றும் பலரும், சம்பத் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருப்பது பிரபலமான ஸ்டண்ட் மாஸ்டரான அனல் அரசு. அதுவும் அவருக்கு இதுதான் முதல் படம். அவருடைய வயசு தான் அந்த படத்தையே தயாரிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு ஆர் வேல்ராஜ், இசை சாம்சியர், KL பிரவீன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. சண்டை பயிற்சி அனல் அரசுவே செஞ்சுருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சண்டை காவியம்னே சொல்லலாம். தனக்கு தெரிஞ்ச கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த படத்தில் இறக்கியிருக்கிறாரு அனல் அரசு. ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் எப்படி ஒரு சண்டை படம் எடுப்பாரோ அப்படியே தப்பு இல்லாமல் இந்த படம் வந்திருக்கு. ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறதே சாம்பலிலிருந்து மீண்டும் மீண்டும் உயிர் தள்ளும் ஒரு பறவை இனத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்தோட ஹீரோவும் அவரை எத்தனை பேர் அடிக்க வந்தாலும் அவங்கள அடித்து துவைச்சி காய போட்டு இவர் மறுபடியும் நல்லா இருறாரு. அதனால தான் இந்த தலைப்பை பொருத்தமாக வச்சுருக்காங்க போல இருக்கு. இந்த படத்தில் நடைபெறும் களம் முழுவதும் வட சென்னை, அது மீனவர் குப்பம், கடல் பகுதியை ஒட்டிய இடத்துல வசிக்கிறாங்க. ஒரு சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலி. தேவதர்ஷினியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார். மகன்கள் 2 பேர். இதில் ஒரு மகன் விக்னேஷ், ஒரு மகன் தான் நாயகன் சூர்யா. இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் அபி நட்சத்ரா. அவங்க விக்னேஷ் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த லோக்கல் ஏரியா MLA சம்பத், அவருடைய மகன் ஒரு குத்துச்சண்டை வீரர். இதில் இந்த விக்னேஷ் குத்துச்சண்டை வீரர். 2 பேரும் லோக்கல் நடைபெறுகின்ற குத்துச்சண்டையில் 2 பேர் போட்டி போட்டு கடைசியாக அந்த தாக்குதலில், குத்துச்சண்டை நடக்கும்போது நடந்த தாக்குதலில் பையன் MLAவோட பையன் பொம்மை நிலைக்கு போயிடலாம். அதனால் MLAவோட ஒய்ஃபு கோவப்பட்டு, MLA ஒய்ஃபாக நடித்தாங்க வரலட்சுமி சரத்குமார், அவங்க கோவப்பட்டு விக்னேஷை கொலை பண்ண சொல்கிறாங்க. அப்படி விக்னேஷ் அவருடைய லவ்வர் அபி நட்சத்ராவோட பேசிக்கிட்டு இருக்கும்போது வில்லன் பஸ்டி போய் அவங்கள கொலை பண்ண போகிறாங்க. விக்னேஷ் செத்து போயிடுறாரு. அபி நட்சத்ரா தப்பிச்சு ஓடி வீட்டில் சொல்லி எல்லாரும் ஓடி போய் கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்த அதிர்ச்சியில் காதலில் செத்து போயிட்டு அப்படி தெரிஞ்ச உடனேயே அபி நட்சத்ரா ஓடி போய் ட்ரெயின் ட்ராக்கில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பழி வாங்கணுமே அப்படி சொல்லிட்டு தான் பழி வாங்க ஆரம்பிக்கிறாரு நாயகன். அதாவது இவங்களுடைய அந்த சாவுக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தை பட்டப்பகலில் இவர் கொலை பண்ணிடுறாரு. இவரை கொண்டு போய் ஜெயிலில், இவருக்கு வயசு 18க்குள்ளே இருக்கிறனால சிறார் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கேயே இவரை காலி பண்ணுறதுக்கு ரவுடிகளை அனுப்புகிறாங்க MLAவோட ஆட்கள். அந்த பசங்களை இவரை அடித்து போட்டு தெம்பாயிடுறாரு. அதுக்கடுத்து இவரை கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது மறுபடியும் கொலை பண்ண முயற்சி நடக்குது. அங்கேயும் தப்பிக்கிறாரு. ஆனாலும் தப்பிச்சு வெளியே போகாமல் மறுபடியும் சிறார் இல்லத்துக்கு சரண்டர் ஆகிடுறாரு. இப்போ போலீஸ் SCயான ஹரிஸ் உத்தமன் இவர் விசாரிக்கிறாரு என்ன நடந்துச்சுன்னு. அப்போ தான் முழு விவரத்தையும் சொல்கிறாரு. ஆனாலும் இன்னும் அவரை கொலை செய்வதற்கு ஒரு பெரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டத்திலிருந்து இவர் எப்படி தப்பிச்சாரா இல்லையா, என்ன ஆனது நிலைமை அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை சுருக்கம். ஒரு அடிதடி, சண்டை, மசாலா, மாசு படம் எப்படி இருக்குமோ அது தப்பாமல் இதில் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு ஆறுதல், இதில் எதுவும் குத்து டான்ஸ் இல்லாதனால, அது இல்லாமல் வெறும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸ் குப்பத்து ஜனங்களோட சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு கொண்டாட்டமான ஒரு பாட்டு ஒன்று மட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு லவ் சாங்ஸ் ஒன்று இருக்குது, அதுவும் கேட்குற மாதிரி இருக்குது. ஓகே, நடிப்புன்னு பார்த்தா இப்போ தான் இது முதல் படம், அதனால நம்ம இதில் போய் குற்றக்குறையெல்லாம் சொல்ல தேவையில்லை. அதோட நடிக்கிற அளவுக்கு ஸ்கோப்பு இந்த படத்தில் இல்லை. ஒன்லி சட்டை தான், ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான் அந்த படத்தில் ஹீரோவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலை. அதையும் ஒரு அளவாக செஞ்சுருக்காரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடிச்சிருக்காரு சண்டை காட்சியில். அது டைரக்டரோட எப்படி அதை ஃபேஸ் பண்ணி செஞ்சாரு தெரியல, ஆனால் பாராட்டுக்கள். அவரை கூட அண்ணன் நடித்தவர் தான். ரொம்ப அவர் குத்துச்சண்டை அந்த போட்டி நடக்கும்போது ரொம்ப உற்சாக கொடுத்து நடிச்சிருக்காரு அந்த விக்னேஷ்ன்றவர். அவசர பாராட்டணும். அவருடைய காதலியாக நடித்த அபி நட்சத்ராவும் ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை காண்பிச்சிருக்காங்க. அப்புறம் அம்மா தேவதர்ஷினி சும்மாவே அழுகிறதுல வித்தை காட்டுவாங்க. இந்த படத்துலேயே அழுகிற சீனையெல்லாம் பின்னி படம் எடுத்துட்டாங்க. அந்த சோகமயத்தை அப்படியே கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் வில்லனாக நடித்த சம்பத், அவருடைய வில்லத்தனத்தை ரொம்ப குறுகிய காலகட்டம் அவருக்கு கொஞ்சம் தான் இருந்தாலும் அந்த இடத்துல கரெக்டாக காட்டியிருக்காரு.
அப்புறம் எப்போ பார்த்தாலும் வில்லி தரமாகவே முறைச்சிட்டு கடைசி வரைக்கும் வில்லியாவே இருந்து வாழ்ந்துருக்கிறாரு வரலட்சுமி சரத்குமார். இவங்களுக்கு மகனாக இருந்தவே ஒரு மனநோயாளி மாதிரியே முகத்தை காட்டிட்டு கடைசி வரைக்கும் அப்படி இப்படி கட்டவன் கடைசி அவனும் களத்தில் குதிச்சு அவனுக்கு உண்மையான வில்லன் ஆகிறான். அது ஒரு அந்த கேரக்டர் ஒரு கச்சிதமாக எடுத்து செஞ்சிருக்காங்க. படத்தில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு படத்தோட திரைக்கதை தான் ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப வளவலன்னு இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் நேரங்கள் மட்டுமே ஒரு காட்சிக்கு ஒதுக்கப்பட்டு ரொம்ப அழகான திரைக்கதை வந்து விறுவிறுப்பாக போயிருக்கு. அப்புறம் டைரக்ஷன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு, அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அழகான டைரக்ஷன், ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ண அனைத்து நடிகர்களும் சிறப்பாக நடிக்க வச்சிருக்காரு. அவர் மியூசிக்கு ஓரளவுக்கு போட்டிருக்காரு சாம் சிஎஸ். ஆனால் பின்னணி இசை அபாரம், வழக்கம் போல பின்னணி இசையில் சாம் சிஎஸ் அடிச்சு காலம் இல்லை அப்படின்வாங்க. அது மாதிரி ரொம்ப அழகாக பின்னணி இசை அமைச்சு கொடுத்துருக்காரு. ஒளிப்பதிவு வேல்ராஜ், அவரை பற்றி நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒளிப்பதிவாளர்னு. அது இல்லைன்னா ரொம்ப பின்னி எடுப்பார். அதே மாதிரி இதில் குத்துச்சண்டை போட்டியை படமாக்கி இருக்கிற விதம் கிரேட் சல்யூட் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ அழகாக அந்த காட்சிகளை படமாக்கி இருக்காரு. அதே மாதிரி சண்டை காட்சிகளையெல்லாம் படமாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப திறமை வேணும். ஒளிப்பதிவாளர், சண்டை பயிற்சியாளர், எடிட்டர் 3 பேரோட பங்களிப்பு சண்டை காட்சிகள் தான் இருக்குது. அந்த 3 பேருமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி அந்த சண்டை காட்சிகளை அழகாக தொகுத்து வழங்கியிருக்காங்க. அந்த வகையில் அந்த 3 பேருக்குமே நம்முடைய பாராட்டுக்கள். மொத்தமாக பார்க்க போனால் அந்த படம் சொல்லி எந்த ஒரு நீதியும் சொல்லலை. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு பையன் இதை சமாளிக்க முடியாமல் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு மட்டுமே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளும் இதில் ரொம்ப ஆர்வம் உள்ளே இறங்கி இந்த கொத்து புரோட்டா போட வேணும். ஆனாலும் இந்த அளவுக்கு இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய அளவுக்கு இவ்வளவு சண்டை காட்சிகள் தேவையா, இவ்வளவு ஆக்ரோஷம் தேவையா அப்படிங்கிறத மட்டும் நம்ம இயக்குனருக்கு ஒரு கேள்வியாக சொல்லிக்குவோம். ஆனாலும் இந்த படத்தில் நடித்த சூர்யாவுக்கு இந்த முதல் படங்கிறனால நம்ம வந்து சொல்லலை. ஆனால் அடுத்தடுத்த படங்களில் வேறு படங்களில் வேறு கதாபாத்திரங்களை நடித்து அவர் நல்ல ஒரு பேரை பெறுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம், காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.